அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியும் சார். கிளியரா இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புட் ஆப்ஷன் வந்து 217 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம 25,600. ஓகே பாருங்க, இப்போ காலையில் எப்படி நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் லோட் பண்ணுறதுல நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து 2 பாக்ஸ் அப்பியர் ஆகுது. கரெக்டுங்களா? ஸ்டாக் 1 சிம்பிள், ஸ்டாக் 2 சிம்பிள் இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோட் பண்ணுறோம். சரிங்களா? வீக்லிக்கு எல்லாத்துக்குமே வீக்லி எக்ஸ்பிரி டேட்ஸ் இருக்கும். மந்த்லி அதாவது லாஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எக்ஸ்பிரி டேட்ஸ் இருக்காது. சரிங்களா? பாருங்க, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, nsindia.com அல்லது நீங்கள் அலைஸ்பிள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த புரோக்கர் யூஸ் பண்ணாலும் அந்த நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாக் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியோட நிஃப்டி 50 ஓப்பன் ப்ரைஸ். சரிங்களா? இந்த ஓப்பன் ப்ரைஸ் பாருங்க, இப்போ 25 நமக்கு 580 இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், 25,600. இதுவே 25,570 இருந்தால் என்ன லோட் பண்ணியிருக்கணுங்க, இப்போ 25,580 இருக்கு. அப்ப என்ன பண்றோம், 25,600 லோட் பண்றோம். சரிங்களா? இதே 25,570 25,570 இருந்திருந்தா என்ன ஸ்ட்ரைக் பேஸ் நம்ம லோட் பண்ணியிருக்கணுங்க? $25,550 லோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா சார்? என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பொறுத்தளவுக்கும் ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் வந்து எவ்ரி 50 இருக்கு ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 50 டிவைடட் பை 2, அப்போ என்ன பண்ணுறோங்க, நம்ம வந்து 25 பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து 25,550 இருந்து 75 வரைக்கும் இருந்தால் என்ன பண்ணுறோங்க, 550 லோட் பண்ணுறோம். சரிங்களா? இதே 75க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுறோங்க, 600 லோட் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு என்ன இருக்குங்க, 25,580, 580க்கு மேல இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்றோம், நம்ம 25,600 நம்ம லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக்கை லோட் பண்றது நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம காலையில் ட்ரேட் எடுக்க போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், எந்த பிரைஸ் ஓப்பன் ஆகுதோ அதோட நியர் பை ஸ்ட்ரைக். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 25,600 இதை கொடுத்து என்ன பண்றோம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சஜஷன்ஸ் அப்பியர் ஆகணும். சரிங்களா? சஜஷன் வரலைன்னு என்ன அர்த்தங்க, பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம உள்ள டைப் பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் வரணும். லிஸ்ட் வரல அப்படின்னா நீங்க அலைஸ் ப்ளோ லாகின் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம அந்த கீ வந்து இன்வேலிட் ஆயிருக்கும். இப்போ நீங்க அலைஸ் ப்ளோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கீ வந்து இன்வேலிடேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க அலைஸ் ப்ளோ போயிட்டு நீங்க அங்க ஆப்ஷன்ல ஈக்விட்டி கிடையாது, ஆப்ஷன்ல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அந்த கீயை ரீசெட் பண்ணுங்க. சரிங்களா? திரும்ப அந்த கீ கொடுக்குறப்ப இது வந்து ஒர்க் ஆகணும். சரிங்களா? பாருங்க, இப்போ 25,600 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றோம், ஜான் கான்ட்ராக்ட், இப்போ ஜான்வரி தான் இருக்கு இல்லைங்களா, ஜேஏஎன் பாருங்க, இப்போ லிஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஃபில்டர் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ அப்ளை பாருங்க, இப்போ இதை நான் கொடுக்கலன்னு என்ன ஆகுதுங்க, நம்ம ஃபெப் கான்ட்ராக்ட்லேருந்து எல்லாமே வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஜேஏஎன் கொடுத்தா என்ன ஆகுது, நம்ம ஜான்வரி கான்ட்ராக்ட்ஸ் அப்பியர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு எக்ஸ்பிரி டேட்டான 20th January 25,600 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து 25,600 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜேஏஎன் கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுக்கணுங்க, புட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், செகண்ட் புட் ஆப்ஷன். இது நீங்க மறக்கவே கூடாது. சரிங்களா? காலையில் என்ன ஸ்ட்ரைக் பேஸ் நம்ம லோட் பண்ணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். அடுத்து செகண்ட் என்னதுங்க, ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், செகண்ட் புட் ஆப்ஷன். சில கிளைண்ட் ரெண்டையுமே கால் ஆப்ஷன் கொடுத்தா அது எப்படி அப்பியர் ஆகுங்க, ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், செகண்ட் புட் ஆப்ஷன். இதுல வந்து மிக தெளிவா இருக்கணும். இதை கொடுத்து ஃபேச் ஃபுல் சார்ட், இவ்வளவுதான் நம்ம பண்றோம். எப்படிங்க, இவ்வளவுதான் நம்ம உள்ள நம்ம ஆப்ஷன் ஸ்டார் பொறுத்தளவுக்கு இந்த செட்டிங் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி எவ்ரி 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த சார்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்ட் 1. இதான் பேசிக். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா எல்லாத்துக்கும்? ஓகேங்களா? நியூ மெம்பர்ஸும் இருக்கீங்க. நம்ம சிம்பிள் லோடிங்ல கரெக்டா இருக்கணும். சிம்பிள் சஜஷன் வரல அப்படின்னா அலைஸ் அந்த கீயை ரீசெட் பண்ணிட்டு அங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆர்டர் அங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கீயை ரீசெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்றோங்க, பாருங்க இப்போ சார்ட் எல்லாமே அப்பியர் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்,
இப்போ ஆப்ஷன் ஸ்டாருக்குள்ள ஃபர்ஸ்ட் வர்றீங்க கரெக்ட்டுங்களா? இது உள்ளது நமக்கு அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்துருச்சு. உள்ள சார்ட் அப்பியர் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன செக் பண்றோங்க? எம்எஸ்வி டேபிள். ஓகேங்களா? இப்ப சிம்பிளா நீங்க ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 4500 ஈக்விட்டிஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுல ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஈக்விட்டிஸ் தான் ட்ரேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இவ்வளவு ரிசர்ச் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நீங்க ஈக்விட்டிஸ செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நமக்கு வந்து ஆப்ஷன் பொறுத்தளவுக்கும் சிம்பிளா என்ன இருக்குங்க? ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன். 2 மெட்டீரியல் தான் இருக்கு அதுல. சரிங்களா? இதுல என்ன ஒரு ஈஸியான விஷயம்னா, இன்னைக்கு எது ட்ரேட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா, அத எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் இல்லைங்களா? ஓகேங்களா? ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு 2 தான். என்ன இருக்கு? ஒண்ணு கால் ஆப்ஷன், 2வது புட் ஆப்ஷன். இந்த 2 விஷயம் தான். ஆனா ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு? ஏன் ஆப்ஷன்ல வந்து அதிகமான பேரால ப்ராஃபிட் பண்ண முடியலைங்க? ஏன் அப்படின்னா, சரியான ட்ரெண்ட். சரிங்களா? இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ன்னு ஃபைண்ட் பண்றதுக்கு அங்க நமக்கு சரியான ரைட் டூல்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்ப ட்ரெண்ட்ன்னா என்னதுங்க? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நம்ம 2 விஷயம் தான் இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து சரியா ட்ரெண்ட் ஃபைண்ட் பண்ணாவே நம்ம ஜெயிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப ட்ரெண்ட்ன்னா என்னதுங்க? புல்லிஷ் ட்ரெண்ட், பேரிஷ் ட்ரெண்ட் சொல்றோம் பார்த்தீங்களா? புல்லிஷ், பேரிஷ். அடுத்து என்ன இருக்குங்க? வாலடைல், சைட்வேஸ். இந்த மாரி 4 வகையான ட்ரெண்ட் இருக்கு. அப்ப இந்த ட்ரெண்ட் எல்லாம் யார் செட் பண்றா? நம்ம செட் பண்றோங்களா இந்த ட்ரெண்ட் எல்லாம்? இந்த ட்ரெண்ட் எல்லாம் எப்படி செட் ஆகுதுங்க? இப்ப நான் புல்லிஷ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? புல்லிஷ்னா கால் ஆப்ஷன் சைடுல ப்ராஃபிட் வருது. மார்க்கெட் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே பீரிஷ்னா மார்க்கெட் ஃபால் ஆகுது. அப்ப புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப வாலடைல்னா என்ன நடக்கும்? 2 சைடுமே மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? அப்ப நிஃப்டில எபோவ் 50 ஸ்ட்ரைக் பிரைஸ் மொமெண்டம் இருந்துச்சுன்னா, அது வாலடைல். பிலோ 50 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குள்ளேயே மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா, அது சைட்வேஸ். சரிங்களா? அப்ப இதெல்லாம் யார் செட் பண்றது? இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகணும். பாரு இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, அங்க புட் ஆப்ஷன் நல்ல ப்ராஃபிட். கரெக்ட்டுங்களா? அப்ப புட் ஆப்ஷன் சைடு தான் மொமெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது யார் டிசைட் பண்றதுங்க? ஆப்ஷன் செல்லர். ஓகே கரெக்ட் சார். ஆக்சுவலா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது எஃப்ஐஐ, டிஐஐஸ் சரிங்களா? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடுத்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்கள யாருன்னா ஃபண்ட் ஹவுசஸ். ஃபண்ட் ஹவுசஸ்னா அவங்ககிட்ட வந்து 1,00,000 கோடி, 1000 கோடி, 5000 கோடின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் யாரோட ஃபண்ட்ஸ்? ஆக்சுவலா பப்ளிக்கோட ஃபண்ட் தான். சரிங்களா? அது என்ன பண்றாங்க? அவங்களோட இப்ப சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. கரெக்ட்டுங்களா? இதே மாரி ஃபாரின்ல கூட ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? சில ஃபண்ட்ஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? சிலது என்ன பண்றாங்க? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. சரிங்களா? டெரிவேட்டிவ் ஃபண்ட்ஸ். அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை ஆக்சுவலாங்க? மார்க்கெட் மொமெண்டம் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு இல்லையா? அப்ப சின்ன ட்ரேடர்ல ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப பெரிய ட்ரேடர்ஸ் என்ன செட் பண்றாங்களோ அதுதான் ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணி கால் ஆப்ஷன செல் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்படின்னு என்னது பெரிஷ். இதுவே வந்து கால் ஆப்ஷன பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணா அது புல்லிஷ். சரிங்களா? அப்ப எளிமையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சா நம்ம ஜெயிக்க முடியலைங்களா? இன்ஸ்டிடியூஷன ஃபாலோ பண்ணா ஜெயிக்கலாம். அவ்வளவுதான விஷயங்க. சார் இப்ப கண்டிப்பா சார். எஸ் சார். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத தான் பண்றாங்க. அவங்க என்ன ஓப்பனா நமக்கு சொல்ல போறாங்களா? இன்ஸ்டிடியூஷன் இதுதான் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அத நம்ம தான் டீகோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஒரு ரைட் டூல் நமக்கு வேணும். அதான் வந்து எம்எஸ்வி அப்படிங்கிற டூல் குடுக்குறோம். சரிங்களா? இந்த டூல்ல என்ன பண்றோம் அப்படின்னாங்க, ஆக்சுவலா 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கால் ஆப்ஷன்ல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ், புட் ஆப்ஷன்ல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ். அப்ப என்ன நடக்கும்னா, அட் த மனி, இன் த மனி, அவுட் ஆஃப் த மனி. சரிங்களா? இந்த 3 டைப்பான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அது கால் ஆப்ஷன்லயும் எடுத்துக்கிறோம், புட் ஆப்ஷன்லயும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்படி எடுக்கிறது மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க பாருங்க. இந்த மாரி கால் ட்ரெண்ட் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாரி 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷன்ல, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் ஆப்ஷன். இப்போ ஒரு சைடு ஃபுல்லா கிரீன் சரிங்களா? இருக்கணும். ஒரு சைடு ஃபுல்லா எப்படி இருக்கணுங்க? அங்க கிரீன் இருக்கணும். ஆப்போசிட்ல ஃபுல்லா ரெட் இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு சைடு ஃபுல்லா கிரீன் இருக்குன்னா, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்மே பை எடுக்குறாங்க. ஒரு சைடு அவங்க பை எடுத்தா, ஆப்போசிட்ல 5மே செல் பண்ணணும். இப்ப நீங்க செக் பண்ணுங்க. இப்ப என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? காலையில இருந்து நம்ம புட் ஆப்ஷன் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்கு. நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணாங்க இதுல இருந்து?
இந்த செட்டப் வந்து இன்னைக்கு தெரிஞ்சுங்களா இல்ல வந்து நேத்தே நமக்கு தெரிஞ்சிச்சுங்களா? இந்த புட் ஆப்ஷன்ல பை வச்சிருக்கிறதும், இங்க கால் ஆப்ஷன்ல ரெட்டா இருந்துச்சு இல்லீங்களா? இது வந்து இன்னைக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணோமா? இல்ல வந்து நேத்து முடியறப்பயே ஃபைண்ட் பண்ணிட்டோங்களா? நேத்து எம்எஸ்சி முடியறப்ப ஃபைண்ட் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து மார்க்கெட் முடியறதுக்கு பிஃபோரே அவங்க ட்ரெண்ட செட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இப்படித்தான் மூவ்மெண்ட் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்தா தானே மூவ் பண்ண முடியும். அவங்க புட் ஆப்ஷன்லயே எடுக்கல அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகி யாருக்கு யூஸ்ங்க? ஒருத்தருக்கு யூஸ் இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துட்டு, அப்புறம் அந்த சைடு மூவ்மெண்டம் பண்ணா தான் அவங்க எடுக்கக்கூடிய பொசிஷனுக்கு ப்ராஃபிட் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் எடுக்கிறது லைவ் செஷன் காட்டி நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு பாயிண்ட்ஸா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இன்ஸ்டிடியூஷன்ஸ நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? செகண்ட் என்னது? இன்ஸ்டிடியூஷன் எப்படி பொசிஷன் எடுக்குறாங்க? ஒரு சைடு பை பண்ணி, ஒரு சைடு செல் பண்ணா அது ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகேங்களா? அப்ப என்னென்ன ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கு? புல்லிஷ், பேரிஷ். எப்படி அத ஃபைண்ட் பண்றது? சிம்பிளா எம்எஸ்வில ஒரு சைடு கிரீன். இப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து, இந்த புட் ஆப்ஷன் 5மே ரெட் இருந்துச்சுன்னா, அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க கால் ஆப்ஷன் பை பண்ணி, புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப இது என்ன மார்க்கெட் ஆக்சுவலாங்க? ஓகேங்களா? புல்லிஷ். அப்போ இதே மாரி புட் ஆப்ஷன் ஃபுல்லா பை பண்ணி, அத புட் ஆப்ஷன் சைட் ஃபுல்லா பை பண்ணி, அவங்க கால் ஆப்ஷன் செல் பண்ணா, அது பேரிஷ் மார்க்கெட். 2 சைடுமே பை பண்றாங்க அப்படின்னா, அது வாலடைல். எப்படி தெரியும்? நமக்கு எம்எஸ்யூல 2 சைடுமே கிரீன் இருக்கும். அதாவது கால் சைட். இப்ப ரெட் தெரியுது இல்லீங்களா? எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கால் ட்ரெண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த 5மே இப்ப ரெட்டா தெரியுது பாத்தீங்களா? இது பூரா கிரீனா இருக்கும். ஆப்போசிட் சைட் புட் ட்ரெண்ட்லயும் பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கும். 2 சைடுமே கிரீன் இருந்தா வாலடைல். இது எப்ப நடக்கும்? அவங்களுக்கே ஒரு சரியான ஒப்பீனியன் கிடைக்கல. ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது. ஆனா என்ன நியூஸ்ன்னு தெரியாதப்ப என்ன பண்ணுவாங்க? 2 சைடுமே பை எடுத்து வைப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன மார்க்கெட்? அது வாலடைல் மார்க்கெட். இது 2 சைடுமே செல் பண்ணியிருக்காங்க. இப்ப சப்போஸ் இந்த இடத்துல ரெட் இருக்கு. இங்க வந்து புட் ஆப்ஷன் சேல் இருக்கிற ஓடிஎம்லயும் செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, அது என்ன மார்க்கெட்டுங்க? நம்ம கால் சைட்லயும் செல்லர்ஸ் இருந்து, ஆப்போசிட்ல புட் சைட்லயும் அவங்க செல் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்ப இது என்ன மார்க்கெட்டுங்க? சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட் சார். எஸ் சார் கரெக்ட். சைட்வேஸ் மார்க்கெட். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? 2 சைடுமே இப்ப எக்ஸ்பைரி நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா? இன்னொரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பாருங்க, 2 சைடுமே செல்லர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே நெருக்கி, நெருக்கி என்ன பண்ணுவாங்க? அட் த மணி பக்கம் கொண்டு வந்து நிறுத்திருவாங்க. சரி ஏன்னா அந்த பக்கம் பிரீமியம் டீகே நடக்கணும் இல்லீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த லாஸ்ட்ல ஓடிஎம்ல இருந்து அப்படியே செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா? ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 டைப் ஆஃப் என்ட்ரி மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ட்ரி மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. எஸ்டர்டே க்ளோஸ் எப்படி இருக்கோ, சேம் சைடு ஓப்பன் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா, என்ன பண்றாங்க? இமிடியேட்டா பொசிஷன் எடுக்கணும். எஸ்டர்டே எப்படி வச்சிருந்தாங்க? எஸ்டர்டே புட் சைடு. கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு காலையில என்னாச்சு? நமக்கு கால் சைடுல ஓப்பன் ஆகுது. சரிங்களா? கால் சைடு என்ன ஆகுது? இங்க பாருங்க. எஸ்டிஆர் ஒரு சின்ன மொமெண்டம் கால் சைடுல வருது. அப்ப எடுக்கலாமா இந்த மொமெண்டத்த? புட் சைடுல வச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம வந்து நேத்து என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் ஆப்ஷன் சைடுல இருக்கு. 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் சைடுல செல் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்ன ஓவராலா நமக்கு என்ன தெரியுதுங்க? இது பீரிஷ் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? அப்ப பீரிஷ் மார்க்கெட்னா எஸ்டிஆர்ல என்ன இருக்கும் நமக்கு? நம்ம காலையில ஓப்பன் ஆகுறப்போ நமக்கு கிரீன் வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இத எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்ப எது வரைக்கும் எடுக்கக்கூடாது? திரும்ப நமக்கு அவங்க புட் சைடுல மாறுற வரைக்கும். பாரு இந்த கிராஸ் ஓவர் என்ன ஆச்சுங்க? இன்னைக்கு காலையில ஒரே கிராஸ் ஓவர் தான் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அங்கிருந்து என்ன இருக்கு? அந்த புட் ஆப்ஷன் அழகா மொமெண்டமா இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? எப்பவுமே எம்எஸ்சி செக் பண்ணுங்க. எஸ்டிஆர் செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப எம்எஸ்சி எதுக்கான்னு தெரிஞ்சுச்சு இல்லீங்களா? எம்எஸ்சி எதுக்காக? எதுக்காக எம்எஸ்சி பார்க்கணும்? எப்படிங்க சார்? ஓகே பாருங்க. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன டீகோட் பண்றோம். சரிங்களா? அவங்கட்ட இருந்து நம்ம ஆன்ஸர் மட்டும் எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன ஆன்ஸர் வேணும் ஆக்சுவலாங்க? இன்னைக்கு கால் ஆப்ஷன ட்ரேட் பண்ணுமா? இல்ல புட் ஆப்ஷன ட்ரேட் பண்ணுமா? ஓகே. இப்ப இருக்கிற ஆன்ஸர் என்ன வந்துருச்சுங்க? நம்ம புட் ஆப்ஷன் சைட் பை எடுங்கன்னு சொல்லியாச்சு. இது இப்போ இந்த புட் ஆப்ஷன் சைட் பை எடுங்கன்னு சொன்னோனே என்ன ஆகுது? நம்ம 95% சரியா இருப்போம். கரெக்ட்டுங்களா? 95% என்ன பண்ணியிருப்போம்? கரெக்ட்டா இருப்போம். எப்படி? நம்ம ஆப்போசிட்ல ட்ரேட் பண்ணாம சரியான திசை தானே ட்ரேட் பண்றோம். அவங்களோட சேர்ந்து தானே டிராவல் எடுக்கிறோம். சரிங்களா? அப்ப அவங்களோட சேர்ந்து நம்ம ட்ரேட் எடுக்கையில, இந்த ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அதிகமாகுமா? கம்மியாகுங்களா?
இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்து ட்ரேட் எடுக்கிறப்போ அந்த ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுங்களா? அதிகமாகும். அவ்வளவுதான். அதான் என்ன சொல்றோம், Chances எட்ஜ் இன் அதிகமா த மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். எட்ஜ்னா என்னதுங்க, எங்க நமக்கு ப்ராஃபிட் வருமோ அதுதான் என்னது, அதுதான் ட்ரேடர்ஸோட எட்ஜ். அதாவது F&O பொறுத்தளவுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், யாரோட சேர்ந்து ட்ராவல் எடுக்கிறோம், சரிங்களா, யாரோட சேர்ந்து ட்ரேட் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கான இந்த ப்ராஃபிட் ஏஜ். அப்ப என்ன பண்றோம், இன்ஸ்டிடியூஷன் இந்த சைடு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பையர்னா அவங்க எந்த சைடு பை எடுக்கிறாங்களோ அதை தெரிஞ்சுட்டு பை எடுக்கிறது மட்டும்தான் ட்ரேடிங். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கரெக்ட்டுங்களா? இன்ஸ்டிடியூஷனுக்கு மார்க்கெட் மொத்தமே தெரியும், அவர் ட்ரம்ப் என்ன சொல்ல போறான்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க பொசிஷன் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளோட வேலை என்னது, அவங்கள ஃபாலோ பண்றது மட்டும்தான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்களோ அப்படியே நம்ம காப்பி பண்ண போறோம். அவங்க வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணா நம்மளும் கால் ஆப்ஷன் பை, அவங்க வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணா நம்மளும் புட் ஆப்ஷன் பை. 2 சைடு பை பண்ணா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், 2 சைடு செல் பண்ணாலும் எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்ப நான் சொன்னது எம்எஸ்சி பத்தினா உங்களுக்கு கோர் கான்செப்ட் எல்லாமே சொல்லியாச்சு, கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த பார்ட் வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு இல்லைங்களா, எதுக்காக எம்எஸ்சி யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிட்டோம், கரெக்ட்டுங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸோட அவங்க ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதாகவும் அவங்கள ஃபாலோ பண்றதுக்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இன்னைக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணலாமா இல்ல புட் ஆப்ஷன் பை பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். இதுல இங்க தெளிவா இருந்தாவே 95% சரியா தான் இருப்போம். சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன தேவைங்க, இந்த பாயிண்ட்ல பை எடுக்கலாமா? இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வர்றீங்க, சரிங்களா? நம்ம காலையில மார்க்கெட் ஓபன் ஆயிருச்சு, இந்த பாயிண்ட்ல எடுக்கலாமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டூல் வேணும் இல்லையா, அதுதான் இந்த எஸ்டிஆர். சரிங்களா? இப்போ எஸ்டிஆர் என்ன இருக்கு, நம்ம காலையில அதாவது நேத்து எம்எஸ்யூ செட் பிரகாரம் மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட், ஆனா எட்ஜிஎக்ஸ் என்ன காட்டுச்சுங்க, எட்ஜிஎக்ஸ் பாசிட்டிவா இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆனா மார்க்கெட் என்ன இருக்கு, மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அப்ப எம்எஸ்சி சொல்ற மாதிரி தான் மொமெண்டா இருக்கு, புரியுதுங்களா? அப்ப எம்எஸ்சி என்ன சொல்லுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் புட் சைடு இருக்காங்க, புட் சைடு எடுங்கன்னு சொல்லுது. இங்க பாருங்க, இப்ப காலையில என்ன ஆகுது, அந்த மார்க்கெட் ஓபன் ஆகிறப்போ நம்ம கால் சைட்ல ஒரு சின்ன மொமெண்டம் வருது, சரிங்களா? அப்போ எம்எஸ்விக்கு நேர் ஆப்போசிட் ட்ரேட் ஆகிறப்போ இது சரியான என்ட்ரி பாயிண்ட் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். நம்ம ட்ரேடர் பொறுத்தளவுக்கு என்னதுங்க, ஃபர்ஸ்ட் பொறுமை. ஃபர்ஸ்ட் பொறுமையா எப்ப நமக்கு ட்ரேட் செட் ஆகுதோ அப்ப மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். இப்ப எம்எஸ்சி புட் சைடு சொல்லிருச்சு, எஸ்டிஆர் என்ன சொல்லுதுங்க, இங்க கால் சைடு சொல்லுது, அப்ப எடுக்க வேண்டாம். அடுத்து எங்க எடுக்கலாம், இப்ப எம்எஸ்சி புட் சைடு வந்துருச்சு, இப்ப எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் புட் சைடு வந்துருச்சுங்களா, இப்ப எடுக்கலாம் இல்லையா? அப்ப எம்எஸ் என்ன சொல்லுதுங்க, இந்த ஆப்ஷன் எடுங்கன்னு சொல்லுது. எஸ்டிஆர் என்ன சொல்லுது, இப்ப அந்த ஆப்ஷன் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம், இப்ப 2 கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்றோம், என்ட்ரி எடுத்துட்டு அங்க இருந்து 10% டார்கெட். இப்ப இந்த கிராஸ் ஓவர் எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு 85 எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் மொமெண்டமே என்ன ஆச்சுங்க, அங்கிருந்து வந்து நமக்கு 106 வரைக்கும் மொமெண்டம் ஆச்சு, சரிங்களா? அப்புறம் அங்கிருந்து எவ்வளவு மொமெண்ட் ஆச்சுங்க, அங்கிருந்து 106 இருந்து நமக்கு வந்து 180 அளவுக்கு மொமெண்டம் ஆச்சு, சரிங்களா? அதுல 10% அப்படிங்கிறது எவ்வளவுங்க ஆச்சுல, இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு பை பண்ணீங்கன்னா அதுல 10% 10 ரூபா தான் டார்கெட். இப்ப நீங்க ஃபுல் கேபிட்டல் டிப்ளை பண்ணாலும் அந்த கேபிட்டல் 10% தான். இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு, அதுக்கு 10% நமக்கு எவ்வளவு டார்கெட்டுங்க, இப்ப நீங்க அக்கௌண்ட்ல வந்து 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த ட்ரேட், இந்த புட் ஆப்ஷன் நீங்க வந்து பாத்துட்டீங்க, காலையில எம்எஸ்சி பார்த்தாச்சு, அங்க வந்து புட் சைடுல தான் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் பாக்குறீங்க, அது கால்ல இருந்து புட் ஆப்ஷனுக்கு மாறுது. அப்ப நீங்க அங்க என்ட்ரி பண்றீங்க, அங்க இருந்து 10% டார்கெட். அப்ப அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்க ஃபுல்லா டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது 10,000 ரூபாய். ஓகேங்களா? அதுக்காக என்ன சொல்றேன், நீங்க வந்து அந்த பிரைஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப பிரைஸ் 100ல இருக்கு அப்படின்னா 100ல இருந்து 10%ங்கிறது 10 பாயிண்ட். இப்ப சப்போஸ் 200ல இருக்குன்னா அது 200ல 10% அப்படிங்கிறது 20 பாயிண்ட்ஸ். இப்ப 20 பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணிருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு பார்த்தோம். அதுக்கு எம்எஸ்சி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது எஸ்டிஆர் எந்த பாயிண்ட்ல எடுக்கணும் அப்படிங்கறது நம்ம எஸ்டிஆர் சொல்லிருச்சு. அடுத்து தேர்ட் நம்ம டார்கெட் என்ன பண்றோம், அங்கிருந்து 10% வச்சு அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வர்றோம். இதுதான் ட்ரேடிங், சரிங்களா? அடுத்து 4th பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நம்ம எவ்வளவுதான் கரெக்டா நம்ம சொல்லி எல்லாமே பண்ணிடுறோம், சரிங்களா? சில நேரம் ஏதாவது திடீர்னு மார்க்கெட் ஆப்போசிட்ல மூவ்மெண்ட் ஆகுது, ரிஸ்க் வருதுன்னு என்ன பண்றோம், அதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறோங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுங்களா,
இந்த கிராஸ் ஓவர் கேண்டில் இருந்து ரீசன்ட் லோ பாருங்க. இப்போ என்ன இருக்கு பாருங்க. இப்போ இந்த கிராஸ் ஓவர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ ரீசன்ட் லோ இங்க இருந்து 60 ரூபா அப்படிங்கிற ரீசன்ட் லோ புரியுதுங்களா? இந்த ரீசன்ட் லோக்கு எஸ்எல் வச்சுக்கிறோம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம டார்கெட் 10% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும். சரிங்களா? எதுக்காக வேணும்? எப்படி இருந்தாலும் எம்எஸ்சி எஸ்டிஆர் சைடு அது மொமெண்டம் ஆயிருது. சரிங்களா? ஆனா என்ன பண்றாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் அப்படியே ஹோல்டிங் பண்ணிடுறாங்க. அது வந்து 50 ரூபாயில இருந்து 100 ரூபா மொமெண்டம் ஆனாலும் ஹோல்ட் பண்றாங்க. அது திரும்ப 50 ரூபாய்க்கு வருதுன்னா அப்ப என்ன ரிஸ்க் தான் இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ண பாத்தீங்களா? அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. அப்பதான் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், அதை செக்யூர் பண்ற மாதிரி என்ன பண்றோம், நம்ம அளவான ப்ராஃபிட் அளவான ரிஸ்க். அப்ப இன்னைக்கு பார்த்தது எம்எஸ்சி பார்த்தாச்சு, அடுத்து எஸ்டிஆர் பார்த்தோம், அடுத்து எங்க என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அடுத்து நம்ம அதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிஓசி. சரிங்களா? இந்த பிஓசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு ஒரு லெவல்ல அவங்க வந்து பொசிஷன் எடுத்தான மொமெண்டம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் தெரிஞ்சா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லைங்களா? இப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து பை பண்ணியாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னைக்கு அவங்க பை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பாயிண்ட்ல அவங்க வந்து மேக்ஸிமம் பொசிஷன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் அந்த பிரைஸ் மொமெண்டம் ஆயிட்டு தான் இருக்கும். அது கீழ போகாது இல்லைங்களா? அப்படி ஒரு பாயிண்ட் நமக்கு தேவை இல்லையா? அந்த பாயிண்ட் தான் இந்த பிஓசி. சரிங்களா? இந்த பிஓசி என்ன சொல்லுது, இன்ஸ்டிடியூஷனல் லெவல் மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண அந்த பாயிண்ட் தான் பிஓசி. சரிங்களா? இது நம்ம காலுக்கு ஒரு பிஓசி இருக்கும். அடுத்து புட் ஆப்ஷனுக்கு ஒரு பிஓசி இருக்கும். இங்க பாருங்க. இது வந்து ஆக்சுவலா இந்த டாட்டட் லைன் தான். இப்ப இந்த சார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த சார்ட்ல மொத்தம் வந்து 4 லைன் கொடுத்திருக்கோம். இதுல டாட்டா தெரியுது பாத்தீங்களா? டாட்டா ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போய்க்கிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இதுதான் நமக்கு பிஓசி. கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து கால் ஆப்ஷனோட பிஓசி. ரெட்டா இருந்ததுன்னா புட் ஆப்ஷனோட பிஓசி. சரிங்களா? இதோட வேல்யூ சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் பிஓசி 7.85ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி புட் ஆப்ஷன் பிஓசி எவ்வளவு இருக்குங்க? இப்ப நம்ம கால் பிஓசி சொல்லியாச்சு 7.85. அப்போ வந்து புட் ஆப்ஷன் பிஓசி என்ன ரேட்ல இருக்குங்க? 106. கரெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பிஓசி 106 இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த டாட்டட் லைன்ல இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மென்ஷன் பண்ணிருப்போம். நீங்க ஜஸ்ட் இங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா மேல அதாவது நம்ம டாப்லயே கொடுத்திருக்கோம் பாருங்க. அது கால் பிஓசி 7.85. அது வந்து அடுத்து புட் பிஓசி 106. இது வந்து மேலேயே மென்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? அப்ப இது என்ன லெவல் ஆக்சுவலாங்க? இது இன்ஸ்டிடியூஷன் லெவல். இது இந்த பிரைஸ் கீழ போனா மட்டும் தான் அந்த புட் ஆப்ஷன் என்ன ஆகுங்க? அங்க ஃபால் ஆகும் அக்ரெசிவா. இல்லைன்னா என்ன ஆகும்? அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து ஒவ்வொரு தடவை எடுத்துக்கிட்டு மேல மூவ்மெண்ட் ஆகும். பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த இடத்துல முடிச்சிருப்பீங்க. அடுத்து செகண்ட் ட்ரேட் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் என்னாச்சு? அங்கிருந்து புட் ஆப்ஷன் கரெக்ஷன் ஆயிட்டு அந்த புட் பிஓசி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அங்கிருந்து சேஞ்ச் ஓவர் ஆகுது. இப்போ வந்து விவேப் இங்க இருக்கு. இந்த லைன் வந்து விவேப். பாருங்க இந்த விவேப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை டச் பண்ணிட்டு மேல போச்சுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க விவேப்பையும் பிரேக் பண்ணுது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? பேனிக்ல எக்ஸிட் பண்ணிருப்பாங்களா? ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுக்கு கீழ தான் இன்ஸ்டிடியூஷன் லெவல் இருக்குன்னு. புரியுதுங்களா? அப்ப என்ன இங்க இருந்து அது திரும்ப பவுன்ஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடரை நீங்க ஒரு ட்ரேட் அந்த கரெக்ட்டா அந்த திசைக்கு எடுத்தீங்கன்னா போதும். இப்ப எம்எஸ்வி நமக்கு நம்ம புட் சைடுல இருக்கு. எஸ்டிஆர் புட் சைடுல இருக்கு. அங்க என்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்றீங்க? அங்கிருந்து 10% டார்கெட் எக்ஸிட் பண்ணாவே போதும். வாரம் ஒரு ட்ரேட் பெர்ஃபெக்ட்டா பண்ணாவே மாசம் நம்மளால 4 ட்ரேட் எடுக்க முடியும் இல்லைங்களா? அப்ப 40%ங்கிறது எளிமையா எடுக்க முடியும் இல்லையா? ஓகேங்களா? இப்ப சொன்ன வரைக்கும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் Hello. எம்எஸ்சி பார்த்தாச்சு. அடுத்து எஸ்டிஆர் பார்த்தோம். அடுத்து எங்க என்ட்ரி பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்து பிஓசி பார்த்தாச்சு. சரிங்களா? ஹலோ. சொல்லுங்க சார். சார் எப்பலாம் பிஓசி டச் பண்ணுதோ அப்பலாம் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல எடுக்கணுங்க சார். இப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு இருக்கு. அப்ப பிஓசி கிட்ட வந்தோனே என்ன ஆகுது? அங்க இருந்து பவுன்ஸ் ஆகுது இல்லீங்களா? ஆமா சார்.
ஓகேங்களா? நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா, பிஓசி வந்து இங்கிருந்து சடனா ஒரே கேண்டில்ல உடைச்சு அப்படியே உங்களுக்கு அங்கிருந்து இறங்கும். அதுல எப்ப நடக்கும்? மார்க்கெட் வந்து சைட்வேஸா இருக்குன்னா என்ன ஆகுங்க? அந்த மாரி ஒன் சைடா கீழ இறங்கிட்டே இருக்கும். பாருங்க, இப்ப கால் பிஓசி இருக்கு இல்லைங்களா? அது என்ன ஆகுது? எஸ் சார். நம்ம காலையில இருந்தே ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்குது. பாருங்க, இது இப்ப ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க, இது காலையில ரூ. 39 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் பிஓசி. இப்ப அங்கிருந்து எங்க வந்திருக்குங்க சார்? ரூ. 7க்கு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அதே மாரி புட் பிஓசி பாருங்க 86ல இருந்து அடுத்து அடுத்து வந்து அ நம்ம 85 வந்துட்டு அடுத்து 106 அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன இருக்குது அந்த இடத்துலங்க? அங்க வந்து புட் ஆப்ஷன் இன்னும் அவங்க எக்ஸிட்டே பண்ணல. அப்ப என்ன ஸ்லோ பை ஸ்லோவா அந்த பொசிஷன அப்படியே அன்வைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஃபுல்லா எக்ஸிட் பண்ணல. ஃபுல்லா எக்ஸிட் பண்ணா என்ன ஆகுங்க? இந்த பிஓசி மேல ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, ஓகே சார். புரியுதுங்களா? எஸ் சார். நீங்க ஜஸ்ட் இங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கனாவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பிஓசி ஹிஸ்டரி நம்ம குடுத்துருப்போம். நான் காலையிலேருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 1 மினிட் நம்ம டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு டிஃபால்ட்டா 1 மினிட் தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? அதுல வரக்கூடிய சிக்னல் நமக்கு போதும். 1 மினிட் பார்க்குறீங்க. அத என்ன பண்றோம், ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்சி டேபிள் பாருங்க. 2ல நமக்கு வந்து ஒரு சைடு கிரீன் இருக்கணும். அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? ஒரு சைடு கிரீன் இருந்தா ஆப்போசிட் ஃபுல்லா ரெட் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எஸ்டிஆர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். எதுக்காக எடுத்துக்கிறோம்? இந்த சமயத்துல பை செல் பண்றாங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் எடுக்கணுமா, புட் ஆப்ஷன் எடுக்கணுமா அப்படிங்கிறது எம்எஸ்சி சொல்லுது. புட் ஆப்ஷன் எடுங்கன்னு சொல்லிருச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த சமயம் எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்றது எது? நமக்கு எஸ்டிஆர். இப்ப 2 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுங்களா? என்ன பண்றீங்க? மேல இந்த கிராஸ் ஓவர், எப்பவுமே கிராஸ் ஓவர் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்குது பாத்தீங்களா? இந்த கிராஸ் ஓவர் நடக்கிறது. இதுதான் என்ன சொல்றோம்? ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் சொல்றோம். அப்ப என்ன, இந்த கிராஸ் ஓவர் நடக்கிறப்ப என்ட்ரி பண்றீங்க. அங்கிருந்து 10% டார்கெட். ஃபர்ஸ்ட் ட்ரேட் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாங்க? ரீஎன்ட்ரிக்கு தான் இந்த பிஓசி யூஸ் பண்றீங்க. சரிங்களா? இப்ப வந்து மேல மொமெண்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க என்ட்ரி எடுக்கிறது நமங்க? ஏன்னா காலையில இருந்து புட் ஆப்ஷன் சைடே தான் இருக்குது எஸ்டிஆர். அதே மாதிரி எம்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு தான் இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட்ல தான் எடுக்கணும் இல்லைங்களா? அந்த பாயிண்ட் எது? நமக்கு பிஓசி. அப்போ 106 கிட்ட வந்தா எடுக்கலாம் அப்படிங்கிறது கான்செப்ட். இப்போ 106 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஸ்டாப் லாஸ் வருது நமக்கு? ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ். என்ன ரீசன்ட் லோ இங்க இருக்குங்க? அதே 60 தான் ரீசன்ட் லோ. இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்ப வந்து 106 இருக்கு. அடுத்து ஸ்டாப் லாஸ் 60. இப்ப ரூ. 40 அப்படிங்கிறது ரிஸ்க் வருது. இது எடுக்கலாமா வேண்டாமான்னு யார் முடிவுல இருக்கு? நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? ரிஸ்க் பொறுத்தளவுக்கும் என்னதுங்க? நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ரிஸ்க் எடுக்கலாமா? அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த ரிஸ்க்க எப்படி அவாய்ட் பண்றது? இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துறீங்க. கரெக்ட்டுங்களா? ஒன்ஸ் அந்த பிரைஸ் மொமெண்டம் ஆனவுடனே என்ன பண்ணிடுறீங்க? என்ட்ரி பிரைஸ்க்கு நீங்க ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துரணும். இப்ப நீங்க 106 கிட்ட என்ட்ரி பண்ணிட்டீங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் 110ல என்ட்ரி பண்ணிருங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப 60 பாயிண்ட் வந்து ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ். இப்ப 110ல இருந்து மார்க்கெட் மொமெண்ட் ஆகி அங்கிருந்து பாருங்க 120 வந்துருச்சு. இப்ப அங்கிருந்து வந்து ரூ. 10 மொமெண்டம் ஆயிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்கிருந்து உங்களுக்கு பெரிய டார்கெட்டுக்கு வெயிட் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ரிஸ்க்க கொண்டு வந்து நீங்க எங்க என்ட்ரி பண்ணீங்களோ அந்த 110க்கு நீங்க கொண்டு வந்துருங்க. ஒன்ஸ் அந்த பிரைஸ் மேல மொமெண்ட் ஆயிட்டே இருக்கு இல்லீங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? எவ்ரி 5 நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க ஸ்டாப் லாஸ மேல கொண்டு வந்துட்டே வாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிடுறோம்? நம்ம ரிஸ்க்க நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரிஸ்க் இல்லாம ட்ரேடே பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றோங்க? ரிஸ்க்க மேனேஜ் பண்றோம். எப்படி மேனேஜ் பண்றது? இப்படி தான் மேனேஜ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு ரீசென்ட் லோ, ஸ்டாப் லாஸ்ங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. எதுக்காக? சப்போஸ் உடைச்சு கீழ போயிட்டே இருந்தா என்ன ஆகுது? திடீர்னு நியூஸ் வருது. அங்க ட்ரம்ப் ஏதோன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆனா எம்எஸ்சி மீறி ரிவர்ஸ் ஆகுமா? ஏன்னா அவங்களே பொசிஷன் புட் சைடுல வச்சிருக்காங்க. எப்படி டக்குன்லாம் அவங்க ரிவர்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரிவர்சலுக்கு. அதுக்காக தான் என்ன பண்றோம்? ஒரு இமேஜினரி ரீசென்ட் லோக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, ஒன்ஸ் அந்த பிரைஸ் மொமெண்ட் ஆனா என்ன பண்றோங்க? அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பிரைஸ்க்கு கொண்டு வந்துடுறீங்க. அப்புறம் ஒன்ஸ் அங்கிருந்து நகர்ந்து போக போக இந்த 5 நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? இந்த ஸ்டாப் லாஸ மேல நகர்த்தி கொண்டு வரணும். எதுக்கு அப்படின்னா, இதே ட்ரேட்லயே நம்ம ஃபுல்லா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதுங்களா? அடுத்த பெர்ஃபெக்ட்டான ட்ரேட் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த ட்ரேட்லயே எல்லா ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இப்ப எல்லா கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. நான் வந்து இதுலயே எல்லா ரிஸ்க்கையும் நான் எடுத்துருவேன். அப்படிங்கிறது கான்செப்ட்டே இல்ல. புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன் ரிஸ்க்க மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஸ்டாப் லாஸ். ஒரே விஷயம் ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ நீங்க ட்ரையல் பண்ணணும். அடுத்து 2வது என்னதுங்க? டார்கெட். நீங்க ஒரு பிக்ஸட் டார்கெட். இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 5000 ப்ராஃபிட் கிடைச்சா போதும். என்ன பண்றீங்க? எழுதி வச்சுக்கங்க. சரி அப்ப ரூ. 5000 வந்துருச்சு. என்ன பண்ணணும்? புக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் நீங்க மார்க்கெட் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உள்ள ட்ரேட் எடுக்காதீங்க. சில கிளையன்ட்ஸ் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரேட் எடுக்குறாங்க. ஒவ்வொரு கேண்டிலும் ட்ரேட். அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது ஓகே. பட் அது வந்து லீட் டூ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களால அவங்கள அறியாம கண்ட்ரோல் பண்ண ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா?
அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரி. அப்ப அழகா ஒரு ட்ரேட் பண்ணாலும் அந்த 10% புக் ஆச்சா? அவ்வளோதான். அப்புறம் அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார், ஐ எம் கிருஷ்ணா ஃப்ரம் திண்டுக்கல் சார். சார், இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் லைவுக்கு எஸ். வந்து. இந்த நீங்கள் மேலே சொல்லியிருக்கீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு தான் நீங்கள் லைவாக நான் மீட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதை நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இதில் வந்து நான் வாங்கிட்டேன்னா, இதே மாதிரி எல்லாமே எனக்கு கரெக்டாக தெரியணும்னா, இதே மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி எதுவும் இருக்குமான்னு கேட்குறேன். ஆக்சுவலி இப்ப எடுத்துட்டு இருக்கிறதே கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் சார். இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம ஒரு கிளாஸ் செஷன் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. அந்த இதுல மாதிரி ஏற்கனவே ஒன்று. Yes, sir. ஓகே 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 புரிஞ்சு சார், புரிஞ்சு. இதுக்கு முன்னாடி பை பண்ணவங்களுக்கு, இப்போ இந்த வீக்கில் பை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவீங்க, அப்படித்தானே சார்? கரெக்ட். இது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து மந்த்லி 2 கிளாஸ் கண்டக்ட் பண்றோங்க சார். இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் ஒண்ணு இருக்குங்க. இப்போ வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா, திருச்சியில ஆஃப்லைன் கிளாஸ் இருந்ததுங்க. இப்போ நம்ம கண்டக்ட் பண்றது ஆன்லைன் கிளாஸ். இப்போ கண்டக்ட் பண்ண இல்லைங்களா? இனி அடுத்து வந்து ஒரு வாரம் விட்டு அதுக்கு ஆமாம் அடுத்த ஆமாம். வாரம் வருங்க சார். ஓகே 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 தேங்க்யூ சார். அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். எஸ் சார், எஸ். ஒரு டவுட் சார். ஹலோ. சொல்லுங்க சார். சார், இந்த பிஓசி ஷிஃப்ட் சொல்றீங்களா சார்? அதுக்கு இன்னொரு தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? அது இப்போ நீங்க பாருங்க. ஓகே பாருங்க. இந்த பிஓசி ஷிஃப்ட் எதுக்காக? இப்போ ஃபர்ஸ்ட்டே நம்ம என்ன பண்றோங்க? ஆக்சுவலா இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டி நம்ம தான் அதை ஃபைண்ட் பண்றது தான் நம்ம ஒர்க். கரெக்ட்டுங்களா சார்? அப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எம்எஸ்சி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோங்க? இன்ஸ்டிடியூஷனோட லெவல். இன்னைக்கு எந்த பாயிண்ட்ல அவங்க பை பண்ணாங்க நமக்கு எப்படி தெரியணும்? அது பிஓசி. ஓகேங்களா சார்? அதாவது இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க நமக்கு எது தெரியுதுங்க? நமக்கு எம்எஸ்சி சொல்லிருச்சு. எந்த பாயிண்ட்ல அவங்க மேக்ஸிமம் பை வச்சிருக்காங்க அப்படின்னு எது சொல்லுதுங்க? நமக்கு பிஓசி சொல்லுது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். இப்ப அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணாங்களா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியுங்க? அதுக்கு தான் பிஓசி ஷிஃப்ட். சரிங்களா சார்? இது என்ன பண்றாங்க? இப்ப அவங்க பொசிஷன் வந்து பாருங்க. இப்ப காலையில 85 இருக்கு. அதுக்கப்புறம் 106 இருக்கு. இந்த 106ல ஸ்டேபிள் ஆனது அது கீழயே வரல. கரெக்ட்டுங்களா? அதுக்கு Correct. மேலேயே தான் மார்க்கெட் மொமெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் லெவல் இல்லைங்களா? அப்போ 106 இப்ப சப்போஸ் 106ல இருந்து அந்த பிஓசி வந்து இப்ப 200க்கு ஷிஃப்ட் ஆயிருந்து என்ன இருக்குங்க? அப்போ அங்க மேக்ஸிமம் அந்த ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்? பிஓசிங்கிறது மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ், மேக்ஸிமம் பொசிஷன்ஸ் சொல்லிட்டோம். அப்ப மேக்ஸிமம் யார் ட்ரேட் பண்ண முடியும்? மேக்ஸிமம் அந்த பொசிஷன் யார் எடுக்க முடியும்? இன்ஸ்டிடியூஷன் தான். கரெக்ட் சார். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப இந்த நமக்கு 106ல இருந்து நம்ம 200 ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பொசிஷன்ஸ அப்படியே மாத்திட்டாங்க. அப்போ அங்க மாத்துறதுக்கு என்ன வேலை நடக்கும்? அங்க வந்து ஒண்ணா ரீபை பண்ணியிருக்கலாம், இல்ல எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 10%க்கு மேல மொமெண்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க பொசிஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? அங்க ப்ராஃபிட் புக் பண்ணி தான் வெளிய வருவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப அந்த ரீபை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாரு இன்னைக்கு நடந்தது ஒரு சரியான எக்ஸாம்பிள். பாத்தீங்கன்னா இந்த 106 பாருங்க. இப்போ 85ல இருந்து 106க்கு மாறுது. அப்ப என்ன இருக்கு? அங்க வந்து பொசிஷன் எக்ஸிட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த 106 கீழ வரவே இல்லைங்க. ஏன்னா அந்த கேண்டில்ஸ் பூரா ஸ்டேபிள் ஆகுது. பாருங்க அத தான் சொல்றேன். இப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 கேண்டில்ஸ். ஓகேங்களா? இது காலையில ஷிஃப்ட் ஆனு இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த கேண்டில்ஸ் எதுவுமே கீழ வரல. பாருங்க எல்லாமே என்ன ஆகுது? அதுக்கு மேலேயே தான் க்ளோஸ் ஆகுது. அவ்வளவுதான் விஷயம் சார். ஓகே சார். ஓகே. இதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா மேல டிராவல் ஆகுது. இதுவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்னாங்க, இந்த லைன் மேல இருந்திருக்கும். அந்த கேண்டில் அப்படியே கீழ ஃபார்ம் ஆயிட்டு வந்திருக்குங்க. ஓகே சார். அவ்வளவு சின்ன விஷயம் தான். அது நீங்க வந்து 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா நமக்கு என்னங்க ஆக்சுவலா 85ல இருந்து 106 போனாவே நம்ம டார்கெட் வந்துருச்சு. 30% வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுக்கு மேல நம்ம அந்த பொசிஷன் வைக்கிறோம். இதுக்கு மேல ரீபை பண்றீங்கன்னா, அப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இங்க வந்து 106 இருக்கு. இந்த 106ல ஸ்டேபிளா இருக்கு. அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோங்க? பாருங்க இந்த கேண்டில்ஸ் அதுக்கு மேல அப்படியே ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுது. அப்ப அது கீழே வரல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? அங்கிருந்து இன்னொரு பெரிய மொமெண்டம் குடுக்குறாங்க. திரும்ப என்ன ஆகுதுங்க? அங்கிருந்து ஃபாலோ ஆகி திரும்ப பிஓசி கிட்ட வருது. அங்கிருந்து திரும்ப வந்து அங்கிருந்து 170 கிட்ட மொமெண்ட் ஆகுது. திரும்பவும் நமக்கு அந்த பிஓசி கிட்ட வருது. திரும்ப அங்கிருந்து இப்ப என்ன இருக்குங்க? நம்ம 260, 270 வரைக்கும் அங்க மொமெண்டம் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. இந்த பிஓசி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல். அப்போ அதுக்கு கீழ வராத வரைக்கும் அந்த பிரைஸ் என்ன பண்றாங்க? மேல புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த சைடுல. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும். இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்க? மேக்ஸிமம் ப்ராஃபிட். Just fine. எஸ் சார். எஸ்.
நம்ம காலையில இருந்து பிஓசி இப்போ வரைக்கும் ஷிஃப்ட் ஆகல. அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக் ஸ்லோ பை ஸ்லோவா அந்த ப்ரைஸை மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற, கரெக்ட்டுங்களா? அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஹிஸ்டரி, சரிங்களா? இப்போ அந்த ரியல் டைமில் அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி நமக்கு தெரியுங்க? ரியல் டைமில் இவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க, அங்கே எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோங்க, இந்த பவர் ஹிஸ்டரி யூஸ் பண்ணுறோம். பாருங்க, இந்த பவர் ஹிஸ்டரியில் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, 72 லட்சம் அங்கே கால் ஆப்ஷனாக செல்லிங்கில் இருக்கு, அங்கே ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு புட் ஆப்ஷனில் 36 லட்சம் கான்ட்ராக்ட்ஸை பை இருக்கு, அதாவது 36 லேக் கான்ட்ராக்ட்ஸை அங்கே புட் சைடில் பை வச்சிருக்காங்க. செல்லிங் சைடு எவ்வளோ இருக்கு, 72 லட்சம் கான்ட்ராக்ட், 72 லேக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் அங்கே ஷார்ட் செல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இவ்வளோ பொசிஷன்ஸை வைக்கிறவங்க எப்படி மார்க்கெட் திரும்ப முடியும்? அந்த சைட்ல இருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும் நமக்குங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க, இதுல நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இந்த 2 பவருமே கிரீன்ல இருந்துச்சுன்னா அங்க புல்லிஷ், 2 பவரும் ரெட்ல இருந்துச்சுன்னா அங்க பீரிஷ், சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம எம்எஸ்சி எடுத்துக்கிறோம். அடுத்து எங்க என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எஸ்டிஆர் பார்க்குறோம். அங்கிருந்து 10% டார்கெட். அடுத்து ரீஎன்ட்ரிக்கு அந்த நம்ம வந்து பிஓசி யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே பெரிய இன்ஸ்டியூஷன் எக்ஸிட் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த பிஓசி ஷிஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த பவர் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுங்க, இப்போ ரியல் டைமில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் அங்கே பைசல் நடக்குது அப்படின்னு நமக்கு இதில் தெரியுது, சரிங்களா? இதில் வந்து சில கான்ட்ராக்ட் பாருங்க, இப்போ இந்த புட் ஆப்ஷனில் க்ரீனில் இருக்கு, ஓகேங்களா? இங்கே வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து நான் பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது இங்கே புட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கு, இங்கே வந்து கால் பவர், அதை கால் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் சொல்லாங்க, இங்கே வந்து புட் பவர் வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கே கான்ட்ராக்ட் லாங்கில் வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அங்கே வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத லாங் கான்ட்ராக்ட். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே செல்லிங் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அந்த ப்ரீமியம் போகிற 0 ஆகணும் இல்லைங்களா இன்னைக்கு, அதில் என்ன பண்ணுறாங்க, அங்கே செல்லிங் எடுக்கிறாங்க, சரிங்களா? இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். புட் பவர் பாசிட்டிவ்ல இருந்தா என்ன சார் அர்த்தம்? அந்த ரெட் கலர் கிரீன் கலரா மாறினா? அதான் சார், அப்போ என்ன ஆகும்னா இந்த புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ், அதான் என்ன ஆகும், அங்கே செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து புட் ஆப்ஷன் செல்லிங்கும் அடுத்து கால் ஆப்ஷன் பையும் ஒன்று தான், கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுறதும் நம்ம கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதும் பீரிஷ் தான், அது ரெண்டு ஒன்று தான், கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுமே ஜஸ்ட் இங்கே கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இப்போ 2 கலர் என்ன இருக்குங்க, நம்ம கால் பவர் கலரும் நமக்கு ரெட்ல இருக்கு, அடுத்து புட் பவர் கலரும் அங்கே என்ன இருக்குங்க, அங்கே ரெட் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் பீரிஷா இருக்கு. இது ரெண்டுமே கிரீன்ல இருந்தா புல்லிஷா இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? சார், இது போக இன்னும் நீங்க டீட்டெயிலா பாக்குறது இதோட வேரியேஷன்லாம் பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது என்ன இருக்குங்க, இங்க வந்து 72 அங்க வந்து 72 லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து அங்க செல்லிங் பண்றாங்க, இங்க வந்து 36 லட்சம் கான்ட்ராக்ட் பைங்ல இருக்கு. அப்போ இதோட டிஃபரன்ஸ் யார் அதிகமா லீட் பண்றாங்க, அங்க வந்து கால் செல்லர்ஸ். அதைத்தான் இங்க என்ன கொடுத்துருப்போங்க, இங்க சென்டிமெண்ட்ல கடைசியா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, என்ன கொடுத்துருக்கோம், இங்க கால் செல்லர் ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு, நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல மீண்டும் மற்றொரு விஷயத்துல சந்திக்கிறோம், சரிங்களா? இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன், மேல ஒரு ஆர்டர் பிரிண்ட்னு ஒன்று இருக்கு சார் ரைட் சைடில், அது என்ன சார் யூஸ் ஆகுது? ஆமா, இது வந்து லைவ் எவ்ரி டிக் பை டிக் ஆர்டர்ஸுங்க சார். இப்போ நீங்க வந்து இப்போ பார்த்ததுல என்ன பண்றாங்க, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் குமுலேட்டிவான ஆர்டர்ஸ், கரெக்ட்டுங்களா சார்? இப்போ எவ்ரி டிக் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆர்டர் பிரிண்ட்டுங்க. இந்த ஆர்டர் பிரிண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் அப்பியர் ஆகுங்க. இது போல் ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பாக்ஸ் அப்பியர் ஆகும், சரிங்களா சார்? இது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் இந்த செகண்ட்ல, அதாவது வந்து ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் ஆர்டர்ஸ் என்ன எடுக்கிறாங்க பாருங்க. இதில் கால் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 13,000 கான்ட்ராக்ட்ஸ் இப்போ லாங் எடுக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுங்க, அடுத்து 43,000 கான்ட்ராக்ட்ஸ் அங்க பை பண்றாங்க. அப்போ பை செல் ரியல் டைம்ல எவ்ரி செகண்ட் பை செகண்ட் என்ன கான்ட்ராக்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு நமக்கு அதில் தெளிவா தெரியும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அது சென்டர், இதாவது இந்த பாக்ஸ்க்கு நடுவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பிரிண்ட் இம்பேலன்ஸ் பாக்ஸ் இருக்கும். இந்த 2ல வந்து எது கிரீன் இருக்கோ அந்த சைடு பை பண்ணணும். இப்போ கால் ஆப்ஷன் சைடு வந்து நீங்க வந்து இப்போ என்ன சொல்லுது, இப்போ இருக்கிறதுல வந்து ஆர்டர் பிரிண்ட் இம்பேலன்ஸ்ல நமக்கு வந்து கால் கிரீன் இருக்கு,
அடுத்து அங்க புட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? இதே மாரி தான். ஆனா இப்ப எடுக்க முடியுமா? இப்ப இருக்கிறது 1 ஹவர்ல இருக்கு. சரிங்களா? அப்ப அடுத்த மணிக்கு நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு, அப்ப எம்ஓசி, எஸ்டிஆர் சேம் சைட் பார்க்குறீங்க. அப்ப இந்த மாரி நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் கிடைக்குதுன்னா, அங்க நீங்க என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? இது நீங்க எவ்ரி டிக் பார்க்குற மாரி இருந்தா பாருங்க. இந்த மாரி ஒவ்வொரு டிக்கும் இந்த ஆர்டர்ஸ் உள்ள விழுகுறது நமக்கு தெரியும். சரிங்களா? இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, இந்த சென்டர்ல கூடிய இங்க இருக்கிற மீட்டர். சரிங்களா? இந்த மீட்டர்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். இப்ப வந்து கால் ஆப்ஷன் ஸ்டைல்ல நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கு. அங்க புட் ஆப்ஷன் சைட்ல அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க. சரிங்களா? இது நமக்கு தெரியுது இல்லீங்களா? இது ரியல் டைம்ல. இது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அட்வான்ஸா இந்த சமயத்துல இப்ப நீங்க ரூ. 100க்கு பை பண்றதும், இதே பார்த்தா ரூ. 99 80 காசுக்கு பை பண்றது வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? அந்த அந்த பாயிண்ட் அக்யூரசி வந்து இதுல குடுக்கும். சரிங்களா? சார் ஓகே. இதே மீட்டர் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நீங்க வந்து டியூல் சார்ட் பண்ணீங்கன்னா, அந்த டாப்ல ஆட் ஆயிருக்கு. இப்ப இங்க என்ன மீட்டர் பார்க்குறீங்களோ, சரிங்களா? இதே மீட்டர் தான் நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இங்க வந்தீங்கன்னா, நம்ம அந்த டாப்லயே அப்பியர் ஆயிருக்கும். சரிங்களா? சேம் டு சேம். இப்ப இந்த புது வெர்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் நாங்க, இப்ப இந்த எம்எஸ்சி டேபிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எம்எஸ்சி டேபிள் அப்படியே டீகோட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் நாங்க, மேலேயே இங்க வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு குடுத்தாச்சு. ஓகே. இப்ப என்ன மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குங்க? நமக்கு பீரிஷ். இதே மாரி எஸ்டிஆர் ட்ரெண்ட் அது வந்து 1 மினிட் எஸ்டிஆரும், அடுத்து 5 மினிட் எஸ்டிஆர் 2யும் மிக்ஸ் பண்ணி, இங்க வந்து மல்டி ட்ரெண்ட் அப்படின்னு குடுத்தாச்சு. சரிங்களா? அப்ப சிம்பிளா நீங்க ஜஸ்ட் இங்க வந்து என்ன பண்றீங்க, நம்ம காலையில அந்த மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் நம்ம வந்து லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஃபெட்ச் ஃபுல் ஷார்ட் குடுத்துறோம். இந்த டாப்ல 2மே புல்லிஷ்ன்னு இருந்தா கால் சைட். இந்த டாப்ல 2மே பீரிஷ் இருந்தா புட் சைடு எடுத்துட்டு அங்க 10% டார்கெட். ஓகே. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அதாவது இங்க இருக்கிற டேபிள் என்ன பண்ணிட்டோங்க, ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி இங்க மேலேயே இப்ப இருக்கிற புது வெர்ஷன்ல அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே. அனைவருக்கும் நன்றி. அப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 98940885 எது டவுட் வந்து நீங்க கேட்கலாம். சரிங்களா? இது நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி குரூப் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணீங்கனாலும் வேற டவுட் வந்து நீங்க கேட்கலாம். சரிங்களா? தேங்க் யூ ஆல். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.